தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலவெளியிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வாசிக்கப்பட்டதான வேத பகுதியில் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவர் எவ்வளோ காலம் இந்த பாடு, எத்தனை காலம் இந்த பிரச்சனை. அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரு தொடக்கம் இருந்தால் கண்டிப்பாக முடிவு இருந்தே இருக்கும். இன்றைக்கி ஒரு வேளை உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்லுகிறேன், உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நீங்கள் நல்ல நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அதனால தான் சாலமோன் ஞானி சொல்லும்போது சொல்கிறாரு, நிச்சயமாக முடிவு உண்டு. இப்படியே நீங்கள் இருக்க மாட்டீங்க. இப்படியே வறுமையில் கடனாளியாக, என்னங்க வேலை இல்லாமல் பசி பட்டினியாக மற்றவங்களுக்கு முன்னால் தலை குனிந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாருங்க, பிரியமான தேவஜன்மை. மனுஷன் மறந்துட்டாலும் யோசேப்பை பாருங்கள், சிறையில் அவரோடு இருந்த பார்வோனுடைய 2 வேலைக்காரங்களுக்கு 2 சொப்பனம் வந்துச்சு. அதை விளக்கி சொன்னார். ஆனால் பானப்பாத்திரனுக்கு என்ன திரும்ப சொன்னார், ஐயா உனக்கு பதவி வரும்போது என்னை நினச்சிக்கோன்னார். அவனுக்கு பதவி வந்தோடனே அவன் மறந்துட்டான். மனுஷன் மறந்துடுவான், மனுஷன் நினைக்க மாட்டான். ஆனால் பிரியமான தேவ ஜனமே, ரத்தம் சிந்தின ஆண்டவர் அவர் மறக்கவே இல்லை. ஆகையால் அன்பான தேவ ஜனமே, மனுஷன் நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம நிலைமை இப்படியே இருக்காது. ஆகையால் யாரெல்லாம் நம்மளை கேவலமாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு முன்னாலேயே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார் தெரியுங்களா, உயர்த்துவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யோசேப்பு. அவங்க அண்ணன்மாருங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, படுங்குழியில் போட்டு அவரை கொன்னுடணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க. ஆனால் அவங்க நினச்சது ஒன்றுமே நடக்கலை. கர்த்தர் அவருக்காக முன்குறித்திருந்த திட்டங்கள் தீர்மானங்கள் என்ன பண்ணாருங்க, நிறைவேற்றினார். ஒரே ராத்திரியில் அவரை எகிப்து தேசத்தின் அதிபதியாக தேவன் உயர்ந்த நிலையில் கொண்டு வந்தார். ஆகையால் அன்பான தேவச்சனமே, இந்த உலகத்தில் நமக்கு வர்ற சின்ன சின்ன பாடு பிரச்சனை என்னங்க, நீங்கள் ஸ்கேன் பார்த்து சூழ்ந்து போகாதீங்க. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோ தானே தாங்க முடியும், அதுக்கு மேலே எங்களால் முடியாத. நீங்கள் உக்காந்து பிரசங்கம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அந்த பாடு வழியாக போகிற எங்களுக்கு தாங்க அந்த கஷ்டம் தெரியும். ஐயா, நாங்கள் கூட அதே பாடு, உங்களுக்கு ஒரு விதமான பாடுனா எங்களுக்கு இன்னொரு விதமானது. நம்ம 2 பேரும் ஒரே கப்பலில் தான் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒரே பாதையில் தான் போயிட்டுருக்கிறோம். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், உனக்கும் எனக்கும் அன்பான தேவச்சனமே ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணுற ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மளை கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாருங்க, கைவிட மாட்டார். அதான் தான் சாலமோன் சொல்லலாம், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவாது, தைரியமாக விசுவாசிங்க. நீங்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். கானானிய ஸ்ரீ இயேசு பின்னால் வருகிறார். அவன் பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு வரா, என்னங்க எடுத்துகிட்டு வரல, வீட்டில் விட்டு வரா. ஏசாமி சொல்கிற கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் அவன் விடவே இல்லை. அவருடைய நம்பிக்கை என்னன்னா, கண்டிப்பாக என் பிள்ளை சுகமாயிடும் அப்படின்னு. ஆகியால் அவன் பின்னாலே வந்தான். நீங்கள் 15ஆம் அதிகாரம் மத்தேயுல 27, 28 வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் நம்பிக்கை பெரிது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அவங்க மகன் என்ன ஆயிட்டாங்க, சுகமாயிட்டான். அவ்வளோதான், ஒரே வார்த்தை, அவள் வாழ்க்கை மாறி போச்சு. நம்ம வாழ்க்கை கூட அவ்வளோதாங்க. ஆண்டு ஒரே வார்த்தை, நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம குடும்பம் மாறும், நம்ம நல்ல நிலைக்கு வருவோம். நம்முடைய நம்பிக்கை என்ன ஆகாதுங்க, வீண் போவாது. ஏன்னா சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பாருங்க. திக்கற்றவர்கள் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, அவள் நம்பிக்கை வீண் போவாது என்று வேதம் சொல்லுது. நம்ம மறக்கப்பட மாட்டோம், நம்முடைய நம்பிக்கை வீண் போவாது. கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாருங்க,
ஆசீர்வதிப்பார். நீங்கள் எபிரியர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுது, தைரியமாக இருங்க, கண்டிப்பாக உனக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, பிரதிபலனை தருவார். நல்ல நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணுங்க, முழு நிச்சயத்தோடு விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். யோபு தைரியமாக சொன்னார், அவர் என்னை கொண்டுட்டாலும் நம்புவேன். ஆகையாலே யோபு 42ஆம் அதிகாரம் நீங்கள் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அவருடைய தொடக்கத்தை காட்டும் அவருடைய முடிவு நன்றாக இருந்தது. ஆகையால் இந்த காலையில் வார்த்தை கேட்குற நீங்கள், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், உங்கள் நம்பிக்கை வீண் போவாது. நீங்கள் கர்த்தர் மேல் நம்பியிருக்கிறீங்க. நீங்கள் பட்ட பாடு, விட்ட கண்ணீர் என்னங்க, பட்ட பிரயாசம் என்னங்க, நீங்கள் விட்ட பெருமூச்சு எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறாரு. உன் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டு சொன்னார், என் ஜனங்களுடைய கண்ணீரை கண்டிருக்கிறேன், அவங்க விட்ட பெருமூச்சியை கேட்டிருக்கிறேன், அவங்கள என்ன பண்ணுவேங்க, பாலும் தேனும் வடிகிற தேசத்துக்கு கொண்டு போவேன். வாக்கு பண்ண தேவன், வாக்கு மாறாதவர். சொன்னபடியே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்னங்க நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்து கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்த எல்லா தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு பண்ண தேவன், அவருடைய தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க இப்போ இருக்கிறத காட்டிலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க 100 மடங்கு 1000 மடங்கு கோடா கோடி ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. தொடர்ந்து வழி நடத்தும், ரத்தத்துக்குள் மூடி மறையும், சுகபலனத்தாரம் இவளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும், வழி நடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிற தேவனங்களோடு பேசியிருக்கிறார். இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா, அன்பான தேவ ஜனமே, எங்களுடைய சேனலில் எங்களுடைய நம்பர் டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களோட அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.